சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாம்புக்கு பால் வாக்குறோம், நல்ல எண்ணத்துல தான் அதை செய்யறோம். ஆனா பாம்பு அது குணத்தை காட்டத்தான் செய்யும். நாம தான் கவனமா இருக்கணும். அதுக்காக ஏன் நல்லதை செய்வானே, இப்படி ஏமாற்றத்தெல்லாம் அனுபவிப்பானேன்னெல்லாம் நினைச்சிடக்கூடாது. நாம நல்லதை தொடர்ந்து செய்யணும். அதே சமயம் கவனமா இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சும் புரியாம இருக்கலாம், போக போக முழுசா புரியும். நடந்ததுல உங்க தப்பு எதுவும் இல்ல. அதனால மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. ஏமாற்றம்தான், துரோகம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அத நீங்க செய்யலையே, அப்புறம் எதுக்காக வருத்தப்படணும்? பிச்சை போடுறத தப்புன்னு சொல்லிட முடியுமா? அது தர்மம். அது ஒரு உசிரையே காப்பாத்தும். அப்படிப்பட்ட தர்மத்தை நீங்க நட்புங்கிற பேர்ல செஞ்சீங்க. ஆனா என்ன, நீங்க போட்ட பிச்சை பாத்திரம்தான் சரியான பாத்திரம் இல்ல. பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்னு சொல்றது இல்லையா, அது இதுக்குதான். நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களை சுத்தி இதோ எத்தனை நல்ல ஜீவன்களை ஆண்டவன் கொடுத்திருக்கான். போனதை நினைச்செல்லாம் வருத்தப்படாதீங்க. அது நமக்கானது இல்ல. அது போனது நல்லதுதான். நமக்கானது நம்மள சூழ்ந்திருக்கும். அதை நாம கொண்டாடணும். இழக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாடி தீர்த்திடணும். போங்கய்யா, நீங்க போய் ஓய்வெடுங்க. ரொம்ப களைப்பா தெரியுறீங்க. இல்லம்மா, இங்கேயே பிள்ளைங்க கூட இருக்கு. அம்மா, பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பதி சமேதரா வாங்க, ஆதி பராசக்தியா வாங்க. வா. தீர்க்க சுமங்கலியா இருமா, நல்லா இருப்பா. வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருப்பா, நல்லா இருமா. ஆத்தா வளைச்சு நெளிச்சு உடைச்சு கடைசியில எல்லாத்தையும் சரி பண்ணிட்டால. புத்திசாலி பொண்ணு, புரிஞ்சுக்கிட்ட. முடிச்சு சரியா விழுந்துட்டா யாரும் அவுக்க முடியாது. இப்பதான் சரியா விழுந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? நான் ஏற்கனவே சொன்னதைத்தாம்மா சொல்றேன். புரியலையேம்மா. சீதா, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படிம்மா என்னால மறக்க முடியும்? இவளுக்கு இவன், இவனுக்கு இவன்னு நாமளா முடிச்சு போடுறோம். ஆனா முடிச்ச இருக்கிறதும் முடிச்ச அவுக்கிறதும் அவளோட வேலை. எழுதி வச்சிருக்கிறபடி கண்டிப்பா நடக்கும். நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டீங்க. பிள்ளைங்க வாழ்க்கையில சங்கடம் வரும்போதெல்லாம் அதை நான் நினைக்காத நாளே இல்ல. தப்பு செஞ்சுட்டோமோ அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ மறுபடியும் உங்க வாயால முடிச்சு சரியா விழுந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, இது போதுமா? குடும்பம் ஒன்னா இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன வேண்டியிருக்கு? அரவிந்த், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன செய்யணும் சொல்லுங்க சார். வற்புறுத்துறேன்னு நினைக்க கூடாது. ஆனா சொல்ற மாதிரி செஞ்சா நான் சந்தோஷப்படுவேன். சொல்லுங்க சார். நீயும் சங்கவியும் இங்க நம்ம வீட்லயே இருந்துட்டா சந்தோஷப்படுவேன். ஆமாமா, இவன் இங்கதான் இருக்கணும். கண்டிப்பா. அப்பா, அவங்க கிட்ட என்ன கேக்குறது? இப்போவே போய் திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவோம். அரவிந்த், நீ சொல்லுப்பா. புரிஞ்சிடுச்சு டாக்டர் தம்பி, புரிஞ்சிடுச்சு. எப்ப முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி முகத்தை பாத்தீங்களோ அப்பவே உங்களுக்கு புருஷனா இருக்கிற தகுதி வந்தாச்சு. நீங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்க. என்ன பாட்டி, தாத்தாவை எப்படிதான் மிரட்டி வச்சிருக்கீங்களோ? அப்படின்னா எனக்கும் ஓகே தான். அப்படி போடு சங்கவே, பலே ஆள் தான் நீ. சும்மா
அழுதுட்டு இருக்கா? சரி சரி சரி, அழக்கூடாதுடா தங்கம். பசிக்குதா அவனுக்கு? என்னாச்சு இப்பதானே குழந்தைக்கு? பால் குடிச்சீங்க, ஆ? அப்புறம் ஏன் அழறீங்க? என்னாச்சு பவித்ரா? ஐயோ, ஜானு ஏன் ஒண்ணுடா, அழுறா? ஒண்ணுடா, ஒண்ணுடா. தெரியலையே மாமா, நல்லா தூங்கி எந்திரிச்சா, பாலும் குடிச்சிட்டா, ஏன் அழறான்னு தான் புரியல. எறும்பு ஏதாவது கடிச்சிருக்கான்னு பாருமா. இல்ல பாட்டி, இப்பதான் ட்ரெஸ் உதறி மாட்டி விட்டேன். ஒண்ணுடா, ஒண்ணுடா. என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு அழறீங்க? அழக்கூடாது. என்ன நீங்க? சொருடா, சொருடா, சொருடா. என் தங்கம். என்ன நீங்க ஜானு அழுதுகிட்டு இருக்கா, எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப ஆசை பாரு. எதுக்கு அழறான்னு தெரியல. அவளை என்கிட்ட கொடு முதல்ல. டேய், பெத்தவகிட்டே அழுகைய நிறுத்த மாட்டேங்கிறா. நீ என்னடா பண்ண போற? குடுன்னு சொல்றேன்ல. பாத்து 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 பாத்து. எப்படி? என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. உன் கைக்கு வந்த உடனே குழந்தை அழறத நிறுத்திருச்சு. அட ஆமா, என்ன பண்ணாதி? அது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற சீக்ரெட். குழந்தைய பெத்துக்கிட்டா மட்டும் போதுமா, வளர்க்கவும் தெரியணும். ஒத்த வாங்க போற நீ இப்போ. உங்க அம்மா கிட்ட உண்மையை சொன்ன உடனே எப்படி கோவம் வருதுன்னு பாரு. மை டியர் ஃப்ரெண்ட், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. மறந்தே போயிட்டேன் பாரு. பவித்ரா, கை நீட்டுங்க. எதுக்கு அரவிந்த்? அட நீட்டு, சும்மா கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க. கையில கிஃப்ட் ஏதாவது வச்சிருப்பாரு, வாங்கிக்கோ. கை நீட்டுங்க, கை நீட்டுங்க. ஓ, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அப்படியே இரு பவி. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே பவி. தேங்க்யூ சோ மச் சங்கவி. ஏய் தல்றா. கை நீட்டு. எத்தனை தான் வச்சிருக்க? அட நீட்றா. சீதா, குழந்தை என்கிட்ட கொடு. கொடு. போங்க போங்க. வாடி வாடி. என் செல்லம், ஏய். என் தங்கம். நீட்றா.